2026 சட்டமன்ற தேர்தலில் தற்பொழுது முன்னிலையில் இருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். 107 இடங்களில் தற்பொழுது முன்னிலை வகிக்கக்கூடிய நிலையில் அடுத்து அவர்தான் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. இந்த நிலையில் அவருடைய பாதுகாப்பிற்காக கான்வாய் தற்பொழுது அவரது இல்லத்திற்கு, நீலாங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறது என்ற ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். 107 அப்படின்ற எண்ணிக்கையில தான் இப்போ இருக்கு. அடுத்து என்ன நகர்வுகள் நடக்க போகிறது ஆட்சி அமைய அப்படின்லாம் கேள்விகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்ப கான்வாய் அவருடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறது. அடுத்து என்னென்ன நெறிமுறைகள் பின்பற்றப்படும் சசிதரன்? இந்த கான்வாய்னா என்னென்ன வாகனங்கள் அங்கு வந்திருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் உட்பட 107 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றக்கூடிய நிலையில் நாளை அவர் கூட்டணி கட்சியுடன் இணைந்து முதல்வராகும் பட்சத்தில் அவருக்கு கான்வாய் வழங்கப்படும். முதல்வர் கான்வாய் பாதுகாப்பு ஒத்திகை நடத்துவதற்காக டிஐஜி மற்றும் சென்னை போக்குவரத்து இணை ஆணையர் தலைமையில் பாதுகாப்பு நடவடிக்கை மற்றும் ஒத்திகைக்காக ஆலோசனை மேற்கொள்வதற்காக அதிகாரிகள் நடிகர் விஜய் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய மேனேஜர் ஜெகதீஷ் மற்றும் அதிகாரிகள் சற்று நேரத்துக்கு முன்பு ஆலோசனையில் ஈடுபட்ட நிலையில் கான்வாய், அதாவது முதல்வர் வாகனத்திற்கு முன்னே செல்லக்கூடிய 2 பைலட் வாகனங்கள், மற்ற 2 வாகனங்களும் பின்னால் செல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் வாகனம் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் வந்திருக்கிறது. விஜயின் இல்லத்தில் இருந்து அவ்வாகனங்கள் எவ்வாறு வெளியே வரும், மற்ற இடங்களுக்கு செல்வதற்கும் எவ்வாறு பயணங்கள் மேற்கொள்ள முடியும் என்ற திட்டத்தை இணை ஆணையர் போக்குவரத்து அவர்கள் மேற்கொள்வார்கள். அதற்கு இந்த கோர்சல் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய டிஐஜி தர்மராஜன் தலைமையில ஒரு குழுவினர் வந்திருக்கிறார்கள். அவருடன் கலந்து ஆலோசனை மேற்கொண்டு மேலாளரிடம் ஒப்புதல் அளிக்கப்படும். பின்பு நடிகர் விஜயிடம் இந்த ஒப்புதல் பெற்ற பின்பு ஒத்திகையானது இப்ப தற்போது நடைபெற இருக்கிறது. இதற்கு பின்பாக தான் நாளை அது முழுமையான வாகனங்கள் அனைத்தும் இங்கு அவரது இல்லத்திற்கு வருகை தரும்.